சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வா பவி. ஹாய் சங்கவி. ஹே ஹாய் ஆதி. வா சீதா. ஹாய் அரவிந்த். ஹாய். ஹே பவி. வா பவி. மகேஸ்வரி வாமா. நீ இருக்கிறது ரொம்ப வசதியா போச்சு. கல்யாணம் முடியற வரைக்கும் உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது. அண்ணி, முகூர்த்த புடவை பார்க்கலாமா? ஆமாமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முகூர்த்த புடவை எடுத்துருவோம். நீங்க எல்லாம் வந்த உடனே அந்த செக்ஷனுக்கு போலான் தான் நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாப்பிள்ளைக்கும் வேஷ்டி சட்டை எடுத்துருவோம். அதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க முகூர்த்த புடவை எடுத்துட்டு வர்ற வரைக்கும் நாங்க உட்கார்ந்துருந்தோம்னு வைங்களேன். மாப்பிள்ளைக்கு வேஷ்டி சட்டை எடுக்க இன்னும் எத்தனை நல்ல நாளுக்கும் எத்தனை நல்ல நேரத்துக்கும் காத்திருக்கணும்னு தெரியலையே. என்ன பேசுற? ஒரு புடவை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். இனிமே அடிக்கடி அனுபவிப்பீங்க. என்னப்பா இது? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா பயத்தை கிளப்புற மாதிரி இருக்கே. இத நான் மட்டும் சொல்லல அரவிந்த், உலகம் முழுக்க ஆம்பளைங்க இதத்தான் சொல்றாங்க. ஏன் சங்கவி, ஆதி சொல்றது உண்மையா? ஃபுல்லா உண்மைன்னு சொல்ல முடியாது, ஃபுல்லா பொய்னும் சொல்ல முடியாது. இருந்தாலும் பயப்படாதீங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியாவும் வச்சிருக்கேன். அம்மா தாயே, அத முதல்ல சொல்லுமா. நாங்க கும்பலா போய் செலக்ட் பண்ண போறது இல்ல, ஒரே ஒருத்தவங்க தான் முகூர்த்த போடவே செலக்ட் பண்ண போறாங்க. தெய்வமே, நல்லதா போச்சு. யார் அந்த நபர்? வெயிட் பண்ணு, சொல்றேன். பவி, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வா வா. என்ன சங்கவி, நேரம் ஆகுதுல்ல, எல்லாரையும் நிக்க வச்சுட்டு என்ன தனியா கூட்டிட்டு வந்திருக்க? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? முகூர்த்த புடவைய நீதான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கணும். என்ன ஆச்சு பவி? இது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமான வேலை இல்லையே. நீதான் எடுத்து கொடுக்க போற. ஒன் அண்ட் ஒன்லி உன்னோட டெசிஷன் தான். இல்ல சங்கவி, வேண்டாம். வேண்டானா? சீதாமா இருக்காங்க, ராதா ஆண்டி இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து எடுக்கட்டும். நான் எதுக்கு? நான் ஒன்னும் கஷ்டமான வேலையை செய்ய சொல்லி உன்னை ஃபோர்ஸ் பண்ணலையே. உன்னால முடிஞ்சது தானே, எனக்காக செய்ய மாட்டியா? இது முடியும் முடியாதுன்னு இல்ல சங்கவி, எதை யார் யார் செய்யணும்னு பொதுவா ஒரு வரமுறை இருக்கு இல்லையா? என்ன விட்டுற, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீ வரலனா உன்னை நான் விட்டுருக்கவும் மாட்டேன். இன்னைக்கு முகூர்த்தத்துக்கு உன்னை புடவை எடுத்து தர சொன்னது சும்மா இல்ல பவி, அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. காரணமா? என்ன காரணம்? அதெல்லாம் போக போக உனக்கு புரியும். முதல்ல கிளம்ப. என்கிட்ட நீ என்ன சொன்ன? கல்யாணத்தை நீ முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும்னு சொன்னப்போ சரின்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன் சங்கவி, நான் உன் கூட தான் நிக்கிறேன், எங்கேயும் போய் ஒளிஞ்சுக்கலாம் மாட்டேன். ஆனா பெரியவங்க எல்லாம் இருக்கிறப்போ நான் எடுத்து தரேன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? வருத்தப்படுவாங்கல்ல, அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அவங்க வருத்தம்லாம் பட மாட்டாங்க. அப்படியே வருத்தப்பட்டாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. வா, டைம் ஆகுதுல. கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு நேரம் நடக்கிறது. என்ன சொல்ல வர? அந்த சந்தர்ப்பத்தை எங்க அம்மா விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? கவலைப்படாத, அவங்களுக்கு பவித்ரா வேற, நான் வேற இல்ல. உங்க அப்பா? அவரை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவரு என்னமோ சொல்லிட்டு போட்டோம். நான் ஸ்ட்ரிக்டா சொல்ல போறேன். நீ செலக்ட் பண்ற புடவைய தான் ஏன் கல்யாணத்துக்கு நான் கட்ட போறேன். டாட். நீ ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி பண்ற? இது நல்லாவா இருக்கு? இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு எது சூட் ஆகும்னு என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். இந்த விஷயத்துல ஆதிய கூட நான் நம்ப மாட்டேன். ஏன் சொல்லு? சீக்கிரம் பர்ச்சேஸ் முடியணுங்கிறதுக்காக எதையாச்சும் ஒண்ணு ஓகே சொல்லிடுவான். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல அவனுக்கு டேஸ்ட் கூட கிடையாது. நான் சொல்லிட்டேன், என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. என் கல்யாணத்துக்கு நீ எடுத்து கொடுக்கற புடவைய தான் நான் கட்ட போறேன். சரி, லேட் ஆகுது, வா. போ. நீ போ, நான் வரேன். வரதானே? வரேன். சூப்பர்.